நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இனிய தினமாக தொடங்க வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக மாளிகா யோகம் ஏற்பட போகுதுங்க. இந்த யோகம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் ஏதாவது கிடைக்குமா, இல்லை இனிமேலும் புதுசா ஏதாவது பிரச்சனைகள் தொடருமா? இது பத்தின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த கிரக மாளிகா யோகம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்கிற விஷயத்தையுமே விரிவாக நாம இப்ப இந்த பதிவில் பார்க்கலாம். மிதுன ராசி 12 ராசிகளிலுமே மூன்றாவதாக வருகிறது. இந்த மிதுன ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தாக்க புதன் பகவான் ஆவார். புதன் ராசி உங்களோட ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் ரொம்பவுமே அறிவாற்றல் மிக்க நபர்களாக இருப்பீர்கள். கணிதத்திறன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. இயற்கையிலேயே உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யோகம் கொண்ட நபர்களாக மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய சொந்த திறமையால உங்களோட வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு செயலையுமே செய்வீர்கள். இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் தீர என்ன பரிகாரம் செய்யணும்? இந்த மாதம் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நினைத்த மாதிரி நடக்குமா? உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு? அந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் கொடுக்கும்? இது பற்றின முழுமையான விவரங்களையுமே நாம இப்ப விரிவாக பார்க்கலாம். இந்த பதிவு மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்முடைய சேனலை பார்க்குறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்படியே கூட வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே ரொம்பவுமே அன்பானவர்களாக இருப்பீர்கள். எல்லோர் மீதுமே ஒரே விதமாக பாசத்தை காட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கிற அனைவரோட எதிர்காலத்தையும் கருத்தில் வைத்துதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் செய்வீர்கள். உங்களோட வாழ்க்கை முழுவதுமே மற்றவர்களோட நன்மைக்காக உழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை செய்தாலுமே உங்களோட வாழ்க்கையில பல விஷயத்துல பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். உங்களோட வாழ்க்கையில முழு வாழ்க்கையுமே நன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகத்தையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய ராசி நாயகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானை புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்று வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்குங்க. எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாகும். அதன் பிறகு புதன் பகவானின் அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய பெருமாளையுமே நீங்கள் புதன்கிழமையில் வணங்கி வந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே உங்களை அடிச்சிக்க ஆளே இல்லைன்னு அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை பிறக்கும், நல்லதும் உண்டாகும். அதுவும் மிதுனராசி அன்பர்கள் முடிஞ்சா வருடத்தில் ஒரு முறையாச்சும் புதன் பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்று மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபட்டு பாருங்கள். கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடையும் சரி, இனி வரக்கூடிய தடையும் சரி, உங்களை நெருங்காதுங்க. எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றங்கள் பெற மற்றவர்களுக்கும் நீங்கள் சொன்ன நல்லது உங்களோட வாழ்க்கையிலேயே நடக்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள். கட்டாயமாக மிதுனராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றம் நிறைந்த நாட்களை உணர முடியும். எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றமும் உண்டாகுங்க. உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா புதன் பகவானை போற்றி அப்படின்னும், உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிடிக்கும்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இறைவனின் அருளால் மிதுனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நீங்கள் முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில கூடிய விரைவில் நல்ல விஷயங்கள் ஒன்று நடக்கும். அப்பொழுது நீங்கள் கட்டாயமாக இதை நம்புவீர்கள். நாம தொடர்ந்து இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக மாளிகா யோகம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த மாதம் என்ன விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றமாக இருக்கும், எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக செயல்படணும், அதை பற்றி நாம இப்ப பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அனுகூலமான பலன்கள் உண்டாகக்கூடிய வாரமாக இருக்கிறது. சில இடங்களில் வேலைகள் கொஞ்சம் போராட்டமாக இருக்குங்க.
அதை நீங்கள் சரியாக செய்து முடித்தால் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். சில இடங்களில் உங்களோட வேலையின் மீது மற்றவர்களுக்கு பொறாமை ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பெருமையும் கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். வியாபாரத்திலும் சரி, விற்பனையிலும் சரி, நல்ல ஒரு லாபம், செல்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மிதுனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அமைந்திருக்கிறது. உங்களுடைய புதிய முயற்சிகள் தாராளமாக வெற்றி வாய்ப்பை கொடுக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கி புதுவித சந்தோஷங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய குழந்தைகளாலும் மகிழ்ச்சிகள் உண்டாகும். அலுவலகத்தில் உயர்ந்த அந்தஸ்து ஏற்படும். பதவி உயர்வும் ஊதிய உயர்வுக்கு உங்களது பணியின் சிறப்பு பரிந்துரை செய்யப்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே விற்பனை சிறப்பாக நடக்கும். கையிருப்பு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வியாபாரத்தை விரிவு செய்ய புதிய முயற்சிகள் நீங்கள் இப்போ தைரியமாக மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் இருந்து வந்த விவகாரங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ கிடைக்க போகுது. உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட அனைத்து வேலைகளிலுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதுவும் குடும்ப பெரியோர்களின் ஆதரவு பக்கபலமாக அமையப்போகுது. குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு இரவு பகல் பாராமல் வேலை செய்ய மாதிரியான சூழ்நிலைகள் வருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டாகும். என்ன விஷயங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் புதனும், 3இல் செவ்வாய் மற்றும் 12இல் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு சில கிரகங்கள் சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ராசிக்குரிய புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை சிறப்பாக அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் லாபத்தை கொடுக்குங்க. குடும்ப முன்னேற்றமும் சிறப்பாக அமையும். ராசியில் உள்ள குரு பகவான் அவருடைய பார்வையால் முக்கியஸ்தானமாக விளங்கக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த ஸ்தானம் மிகவும் வலுப்பெற்று இருக்குங்க. இந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடக்கும். கலைத்துறையில் உள்ள உங்களுக்கு சிறப்பான பல வாய்ப்புகளும் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நல்லது நடக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஜென்ம குரு மற்றும் ஜென்ம சூரியன் இந்த 2 கிரகங்களுமே ராசியில் இருக்கிறதுனால சில நேரத்தில் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு கொஞ்சம் திணறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எவ்வளவு போராட்டம் வந்தாலுமே துணிச்சலாக செயலாற்றக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வருங்க. இருந்தாலுமே கலங்காமல் தைரியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்கள். நல்லது நடக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி செய்யும் பொழுதே கணக்கு கச்சிதமாக முடிவு பண்ணி செய்யுங்கள். சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களுக்கு இடமாற்றம் வரலாம். 3ஆம் இடத்துல கேது செவ்வாய் இருக்கிறது சகோதர உறவுகளில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தேவையில்லாமல் வர வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள். பெரும்பாலும் அனைத்து விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற பரிகாரமாக புதன்கிழமையில் நவக்கிரகத்தில் இருக்கும் புதன் பகவானை வெள்ளை மலர் சாற்றி வழிபட்டு வாருங்கள். அனைத்து விதத்திலுமே முன்னேற்றங்கள் வரும். புதன் பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானமும் அதிகரிக்கும். ராசியில் 4ஆம் அதிபதி புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வாழ்க்கை தரம் உயர்ந்து சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உருவாகும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது தலைத்திருக்கும். அதை விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். குழந்தைகள் உங்ககிட்ட அன்பாக நடந்துப்பாங்க. அது உங்களோட மனதிற்கு ஒரு ஆறுதலையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் கிரக மாளிகா யோகம் ஏற்பட போகுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த யோகம் என்ன மாதிரியான விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்குதுன்னு கூட சொல்லலாங்க. கிரக மாளிகா யோகம் கூடி வரும் இந்த நேரம் உங்களுக்கு ராசிநாதன் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த ஒரு அமைப்பு மாறப்போகுது. சொல்ல போனால் உங்களோட தலையெழுத்தே மாறப்போகுது.
நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்லது நடக்கும். வெற்றிகள் கைகூடி வரும். அதிர்ஷ்டமும் வீடு தேடி வருங்க. உங்கள் ராசியில் உள்ள ராகு செவ்வாய் கூட்டணி சில நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தில் தேவையில்லாமல் கோபத்தை ஏற்படுத்தலாம். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நீங்கள் சாதனையாளராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளுக்குமே சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். இனி உங்களோட வெற்றிக்கு யாருமே குறுக்க நிற்கவே முடியாதுங்க. இனிமேல் நீங்கள் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கடன் கூட இந்த மாதம் வசூலாகும். வெளிநாட்டு படிப்பு அல்லது வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும். தொழில், உத்தியோகம் அல்லது சுற்றுலாவுக்கு நீங்கள் குடும்பத்தோடு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகனம் தொடர்பான உங்களின் கனவுகள் இந்த மாதமே நிறைவேறும். வாடகை வீட்டில் இருந்தவங்க கூட சொந்த வீட்டிற்கு குடிபெயரக்கூட வாய்ப்பு கிடைக்குங்க. சொத்துக்கள் மீதான வருமானம் அதிகரிக்கும். தடைப்பட்ட வாடகை வருமானம் வந்து சேருங்க. நோய் நொடிகள் தொல்லை கொடுத்துட்டு இருந்தால் அதுவுமே உங்களை விட்டு நீங்கும். வம்பு வழக்குகள் எதிர்பாராத வெற்றியை கொடுக்கும். வீண் செலவுகளை குறைத்து திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நீங்கள் கடன் இல்லாத பெருவாழ்வு வாழக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களால் அமைத்து கொள்ள முடியும். உங்களோட தாயின் உடல்நிலையிலிருந்த கோளாறுகள்லாம் நீங்கி உடல்நிலையும் சீராகுங்க. புதன்கிழமையில் புதன் பகவானை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நல்லதும் நடக்குங்க. புதன் பகவான் அருளால் எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையுமே தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன மிதுனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மிதுனராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்முடைய சேனலை பார்க்குறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே வருகிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.